அடிக்க சொன்னது திருமாவளவன் தான். பிசிஏ கட்சி திருமாவளவன் தான் அடிக்க சொல்றாரு. அவர் போய் கார்ல கிளாஸ் இறக்கிட்டு பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, பாத்து அவர் இந்த மாதிரி விஐபி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்தோடனே அந்த குண்டாஸ் இருக்காங்க, அவங்க பின்னாடி இந்த கார்ல இந்த குண்டாஸ் என்ன பண்றாங்க, அவர் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர் அடிக்க சொல்லி அனுப்புறாரு. இவங்க வண்டியை பிடிச்சி தள்ளி தூக்கி அடிச்சு, ரோட்ல தூக்கி அடிச்சு, அவர் பின் தலையிலையும் கழுத்துலையும் போட்டு அடிச்சு, நெஞ்சில காலில் எல்லாத்தையும் வெட்டி உடைச்சு, போலீஸையும் அடிக்கிறாங்க. அங்க இருந்து இது பண்ற போலீஸையும் அடிச்சு கூட்டு போயிருக்காங்க. பார் கவுன்சில் உள்ள போய் யாரையும் ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு பார் கவுன்சிலோட ஒரு பாதுகாப்பு இல்ல. ஒரு வழக்கறிஞர் அவர் ஹைகோர்ட் வராரு, ஒரு கேஸ் விஷயமா இருந்தா கூட அவர் பார் கவுன்சில் தான் அவங்களோட பாதுகாப்பு. அந்த பார் கவுன்சிலுக்கே பாதுகாப்பு இல்ல. பார் கவுன்சிலோட வரவருக்கு பார் கவுன்சிலே பாதுகாப்பு இல்லைன்னா அது என்னதான் பண்றதுன்னு புரியல. ஒரு அட்வொகேட்டுக்கு பார் கவுன்சிலோட பாதுகாப்பு. குண்டாஸ் உள்ள ஒரு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னா உள்ள வந்து அடிக்கலாமா? பார் கவுன்சிலர் அடிக்கலாமா? மற்ற பார் கவுன்சிலர் தான் கேட்டு பூட்டிட்டாங்களே. அவர் தட்டி அடிச்சு உடைக்கும் போது கேட்ட பூட்டிடுறாங்க. பார் கவுன்சிலர் மற்ற வழக்குகள் சேர்ந்து கேட்ட